ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசிப் 3.1 சீரீஸோட சாப்டர் 14 சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த சீரீஸில் வந்து மொத்தமே 4 வெல்டிங் ப்ராசஸோட சாப்டர்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஃபைனல், நம்ம கடைசியாக பார்க்க போகிற சாப்டர் இது. ஆல்ரெடி எம்எம்ஏ வெல்டிங் பார்த்தாச்சு, டிக் வெல்டிங் பார்த்தாச்சு, மிக்மேக் வெல்டிங் பார்த்தாச்சு. இதுதான் கடைசியாக வந்து சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். இந்த ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியான சாப்டர். ரொம்ப ஒரு சின்ன சாப்டர் தான் இது, ரொம்ப ஒன்றும் டீப்பாக போகாது. அதுபோக நம்ம ஆல்ரெடி வெல்டிங்கில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு, அப்புறம் ஆர்க் வோல்டேஜ், கரண்ட்டு, பொசிஷன், இதை பற்றிலாம் நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து வரிசையாக பார்த்துட்டு வர்றோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து பெரிய லெவலில் எதுவும் குழம்ப தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம கடைசியாக பார்த்த மிக்மேக் வெல்டிங் ப்ராசஸ் மாதிரி தான். அதில் நம்ம வந்து மிக்மேக் வெல்டிங்கில் வந்து செமி ஆட்டோமேட்டிக், மெக்கானைஸ்ட், அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 3 டைப் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் வந்து எந்த ஒரு வெல்டரும் வந்து எதுவும் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக தான் அது வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸுக்கு வந்து சப்மெர்ஜ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சப்மெர்ஜ்ட் அப்படிங்கிறது வந்து மூழ்கிறது எனக்கு தெரிஞ்சு, ஆனால் எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படிங்கிறது எனக்கு தெரில. மூழ்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒன்று இணைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்த்தாலே அதுதான் தோணும், ஒன்று சேர்றது. அதாவது எப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே மிக்மேக் வெல்டிங்கில் பார்த்துருப்போம். ஒரு வயர் ஃபீடு, அதாவது ஒரு எலக்ட்ரோடு வயர் வந்து ஃபீட் ஆகுது. அதை சுற்றி அதோட நாசிலில், அதாவது அந்த வெல்டிங் டார்ச்சில் இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக சீல்டிங் கேஸ் வந்து சப்ளை ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்.